புதுசா ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டா போதும் உடனே அப்டேட் ஆகும். ஆனா இதுவே ட்ரெடிஷனல் அப்படின்னா லோடிங் கூட ஆகுறது. சரி, நீங்களே சொல்லுங்க. இப்ப நம்ம நல்லா இருக்கோம், ஓகே. இதுவே நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா, நிம்மதியா இருக்க முடியுமா? சும்மா இல்லைங்க. உங்களை 4 பேர் திரும்பி பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஸ்மார்ட்டா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், எல்லாம் இருந்தாதான் பாப்பாங்க. பாக்கெட் சாம்பார் பொடியில போடுற அதே பொருளை தான் நம்ம வீட்ல அரைக்கிற சாம்பார் தூளுக்கும் போடுறோம். ஆனா ரெண்டு இதுக்கும் டேஸ்ட் அவ்வளோ டிஃப்ரெண்டா. பாக்கெட்ல விக்கிற சாம்பார் பொடியில கண்டிப்பா ஏதாவது கலக்கு. முடிஞ்ச வரைக்குமாவது ஹெல்த்தியா சாப்பிடுங்க, பசங்களையும் ஹெல்த்தியா வளர்த்துங்க. நம்ம நினைச்ச உடனே வீட்லயே டக்குன்னு சாம்பார் பொடி செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன பொருள் வேணும், எந்தெந்த அளவு போடணும் எல்லாம் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு பேப்பர்ல எழுதி அதை கொண்டு போய் கடையில கொடுத்து அப்படியே வாங்கிட்டு வந்து ரெடி. இந்த சாம்பார் தூள் அரைச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா குழம்புங்களுக்கும் காய்களுக்கும் கூட யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா. எப்பவுமே நாக்கு ருசிக்காக மட்டுமே சாப்பிடக்கூடாது, ஹெல்த்தியா வாழ்றதுக்காகவும் சாப்பிடணும். இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வறுத்து அரைச்சு இதெல்லாம் யார் பண்ற வேலை அப்படின்னு கண்டிப்பா நினைக்காது. என்னைக்காவது ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் அங்க எத்தனை பேர் எத்தனை பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஃபைலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காலத்துல இருக்கிறவங்க என்னமோ ஹெல்த்தி அப்படின்னாலே பயந்து ஓடுறாங்க. இதெல்லாம் யார் பண்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. நமக்கு இருக்கிற பணம் போயிட்டா கூட சம்பாதிச்சுக்கலாம், வேலை போயிட்டா கூட வேற வேலைக்கு போய்க்கலாம். ஆனா உடம்பு மட்டும் கெட்டுருச்சு அப்படின்னா மறுபடியும் அதை சரி பண்றது ரொம்ப கஷ்டம். எல்லா விதத்திலையும் எல்லாத்தையும் மாத்திக்கணும் அப்படிங்கிறது இல்ல. நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம உணவு முறையில ஹெல்த்தியான உணவு பழக்க வழக்கங்களை கொண்டு வந்தாலே போதுமானது. நீங்க ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியா வறுக்கிற மாதிரி இருந்தாலும் வறுத்துக்கலாம், இல்ல 2 பொருள் சேர்த்து வறுக்கிற மாதிரி இருந்தாலும் வறுத்துக்கலாம். நான் எந்த பொருளையும் எண்ணெய் போட்டு பெருசா வணக்கிறது இல்ல, பெருங்காயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா ஆயில் பசை இருக்கிறதுனால பூச்சி பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஒவ்வொரு பொருளையும் நீங்க டீப்பா ரொம்ப ஃப்ரை பண்ணும் அப்படிங்கிறது தேவையில்லை. வறுக்கிற அந்த பொருளை நம்ம கையில நாம்பி பிடிச்சா லைட்டா சுடுற அளவுக்கு இருந்தா போதுமானது. எப்பவுமே செய்யறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் எனக்கு தெரியாது, செய்ய முடியாது அப்படிங்கிற பயம் தான் அதிகமா இருக்கும். அப்போ ரைட்டோ ஒரு டைம் 2 டைம் செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களால எதையும் நிறுத்தவே முடியாது. நம்ம கையில தாங்க இருக்கு அடுத்த ஜெனரேஷன் எப்படி ஹெல்த்தியா இருக்க போறாங்க அப்படிங்கிறது. நம்மள நம்ம மாத்திக்கல அப்படின்னா அதனால பாதிக்கப்படுறது நம்ம பசங்களா தான் இருக்கு. கட்டி பெருங்காயத்தை லைட்டா எண்ணெய் விட்டுட்டு நல்லா வணக்குனீங்க அப்படின்னா கையில பிக்கிற அளவுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க சின்ன சின்னதா கட் பண்ணி கூட கடையில கொடுத்து அரைச்சிட்டீங்க அப்படின்னா சாம்பார் பொடி ரெடி. கண்டிப்பா இதை 4 மாசத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணலாம், பூச்சி பிடிக்காது. ஈரக்கையோ ஈரக்கரண்டி இந்த மாதிரி எதுவும் விடாம பெரிய சம்படால இருந்து தனியா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. டைம் இருந்தா கண்டிப்பா சொல்லிட்டு போங்க எத்தனை பேர் வீட்டுல அரைச்ச சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க எல்லாம். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ரெடி ஆயிட்டீங்களா வீட்டுல சாம்பார் பொடி செய்ய?